மனித எண்ணத்தின் வெளிப்பாடு செயல்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மனித வாழ்விலே நமது செயல்பாடுகள் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என் எண்ணம் நல்லதாக இருந்தால் செயல்பாடும் நல்லதாக இருக்கும். என் எண்ணம் இறைவனையும் என் சக மனிதரையும் மையப்படுத்தி இருக்குமானால் என் வாழ்விலே நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறேன். இதுதான் இன்றைய காலகட்டத்தின் மையமாக இருக்கிறது. ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார். அவர் கோடிக்கணக்கில் கட்டி ஒரு கோயில் கட்டினார். கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற நாள் வந்தது. எனவே ஏற்பாடெல்லாம் போய் பார்க்க போனார். போனால் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் அங்கே வாழைப்பழம் இல்லை. மங்களகரமான பொருள். வேலைக்காரனை கூப்பிட்டாரு, இங்கே வாடா அப்படின்னார். 500 ரூபா நோட்டை தூக்கிட்டு முரட்டு தாரா தூக்கிட்டு வா அப்படின்னார். இவன் போனான். வாழைக்கொள்ளையில் போய் நல்ல முரட்டு தார் வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு வருகிறீங்களே, ஒரு சிறுமி நின்று அழுது கொண்டிருந்தாள். என்னன்னு கேட்டான். பசிக்குதுன்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி 2 வாழைப்பழத்தை பிச்சு அவன்கிட்ட கொடுத்தா. சாப்பிட்டு விட்டு சிரித்தாள். அவனை என்னமோ செஞ்சிச்சு. எனவே 2 வாழைப்பழங்கள் குறைந்த அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து இங்கே வச்சான். இந்த கோடீஸ்வரர் பட்டு உடை உடுத்தி பகட்டாக வந்து எல்லாத்தையும் பார்க்கையில எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வாழைத்தார் முழுவதும் அழுகி போச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டே இங்க வாடா அப்படின்னார். என்ன செய்தாய்? உன்னிட்ட நான் 500 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன். என்னன்னா இவனும் ஆடி போய் விட்டான். ஐயா, நான் ஒன்றும் செய்யல, இதை வாங்கிட்டு வந்தேன். ஒரு சிறுமி அழுதாள், பசியாள் அழுதாள். அவளுக்கு 2 வாழைப்பழம் கொடுத்தா அடிக்க போறான். ஏண்டா இப்படி அபச்சாரம் செய்து விட்டாயே, ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிற பொருளை போய் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு அடிக்கையில அந்த கோயிலிருந்து ஒரு அசருதி வந்ததாம். அன்பு சகோதரி, மகனே, நீ செய்ததெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது 2 வாழைப்பழம். அது காலையிலே எனக்கு வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொன்னாராம். அன்பு சகோதரங்களே, இன்று நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம், நிறைய பணிகளை செய்கிறோம், நிறைய சேவைகளை செய்கிறோம். ஆனால் இவை யாரை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று 2 வாசகங்களை கேட்டோம். 2 வாசகத்தில் 2 பகுதிகள் இருப்பதை பார்க்கிறோம். செப்பனியா இறைவாக்கினர் இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய நிலை அவல நிலையாக இருக்கிறது. ஏன்? நீங்கள் ஆண்டவருக்கு செவி சாய்க்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நீங்கள் கடவுளை நாடாமல் இந்த உலகத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எனவே காலம் வரும், அப்பொழுது உங்களுக்கு தூய ஆவியை அருளுவேன், மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அப்பொழுது ஆண்டவர் பெயரால் நீங்கள் மன்றாடுவீர்கள், பணிபுரிவீர்கள், காணிக்கை கொண்டு வருவீர்கள், நம்பிக்கை கொள்வீர்கள், கொடுமையும் வஞ்சகமும் அகற்றப்படும், நீங்கள் ஆண்டவரிலே இளைப்பாறுவீர்கள் என்று சொல்கிறார். இப்ப நற்செய்திக்கு வந்தீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு 2 பையன். ஒரு பையனை பார்த்து, தம்பி போய் தோட்டத்துக்கு போனா போக முடியாது அப்படின்ட்டு போறான். இன்னொருத்தன், ஐயா போறேன் அப்படின்ட்டு போகல. எனவே இந்த 2 பேர் யார் என்பதை நற்செய்தியிலே சேஸ்தாசாமி மிக தெளிவாக சொல்கிறார். இஸ்ராயேல் மக்களிடம் நான் அனுப்பப்பட்டேன், அவர்களது மீட்புக்காகவும் மனமாற்றத்துக்காகவும் நான் வந்தேன். ஆனால் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தார்கள். பாவிகளும் விலைமாதரும் வரிதண்டுவோரும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விண்ணுலகில் நுழைவார்கள், நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பு சகோதரமே, இறையியல் வல்லுநர் ஒருத்தர் சொல்கிறார், நிறைய பேர் கோயிலுக்குள் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவனுக்கு எட்டி தூரமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் கோவிலுக்கு வெளியே இருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டவனுக்கு அருகில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே என் வாழ்விலே, என் இதயத்திலே இருப்பது யார்? திருவருகை காலத்தின் மைய பகுதியில் இருக்கிறோம், 3ஆம் வாரம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்பு விழாவுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே திருச்சபை தாய் நம்மை நின்று நம் வாழ்க்கை எண்ணோட்டத்தை சிந்தித்து புறப்பட அழைக்கிறாள். லண்டன் மாநகரம் பண்ணைகள் நிறைந்த பகுதி. அங்க ஒரு பண்ணையில ஒரு வீடு. அந்த வீட்டில் அப்பா, அம்மா, மகன், மருமகள், பேரன் 5 பேரும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பெரியவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு நாள் மழை காலம் வருகிறது. எனவே என்னுடைய அந்த வீட்டின் முகப்பிலே ஓட்டை ஒன்று இருக்கிறது, அதை அடைக்க போறேன்ட்டு சுத்தியலை தூக்கிட்டு மேலே போறார். திடீரென்று எதிர்பாராமல் அப்படியே அங்கே சரிஞ்சிட்டு வந்து கீழே வந்து பொத்து விழுந்தார். பேச்சு மூச்சு இல்லை. மகன் ஓடி வந்தார். வந்து அப்பா அப்பான்னா மருத்துவமனை கொண்டு போனார்கள்.
எல்லா ஆய்வுகளும் நடந்தது. உங்க அப்பாவுக்கு முதுகெலும்பு உடைந்து போச்சு. உடனே இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் ஆஞ்சலா புரூக்ஸ். அவர்களுக்கு செலவு 10 லட்சம். தயார் பண்ணுங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. துடிதுடித்து போனது குடும்பம். வரவுக்கும் செலவுக்கும் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை எப்படி சந்திக்க போகிறோம்? தடுமாறி நின்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரே அபயம் கடவுள். கடவுளை நோக்கி ஜெபம் எழுப்பினார்கள். கடவுளே, நீ தான் எங்க அப்பாவை காப்பாற்றணும்னு தொடர்ந்து ஜெபம் செய்ய ஆரம்பிச்சார்கள். நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் இரவு திடீர்னு மழை, புயற்காற்று. இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இரவு 1 மணி இருக்கும். இவருடைய வீடு கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தா ஒரு நடுத்தர வயது அம்மா நின்று கொண்டு, இந்த இரவு மட்டும் நான் இங்கே தங்கிவிட்டு போகிறேன். நான் நாளை காலை அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகணும். எனவே வர்ற வழியில் மழையும் புயற்காற்றும் அடித்ததனால என் கார் இங்கே வந்து தடம் புரண்டு விட்டது. எனவே இரவு தங்க இடம் தருவீர்களா அப்படின்னு கேட்குறேன். வாருங்கள்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் சூடாக தேநீர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா நீங்க உட்காந்துருங்க, விடியற் காலை 3 மணிக்கு நாங்கள் ஜெபம் செய்வோம் அப்படின்னு. இவ ஜெபமா? எதுக்கு? ஜெபத்தில் என்னத்தை சாதிக்க போறீங்க என்று கேட்டாள். அப்பொழுதுதான் இவன் சொல்கிறான், என் தந்தை இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார். விபத்திலே மாட்டி ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு செலவு பண்ண எங்கள்கிட்ட பணம் இல்லை, 10 லட்சம் ரூபா ஆகும் சொல்கிறாங்க. அதுவும் டாக்டர் ஆஞ்சலா புரூக்ஸ் என்ற மருத்துவர் மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கையில் இந்த அம்மா ஓன்னு கத்துறா. ஏன்? நான் தான் ஆஞ்சலா புரூக்ஸ்கிறா. கடவுள் தன்னை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய குரலையும் கேட்கிறார் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துச் சொல்கிற அன்பு சகோதரர்களே, இது கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, வரலாற்று நிகழ்வு. நான் என்று என்னுடைய சிந்தனையை, என் வாழ்க்கையை ஆண்டவரை நோக்கி எழுப்புகிறேனோ அன்று கடவுள் என்னை கைவிட மாட்டார். இதைத்தான் சொல்லுகிறது இந்த திருத்தலத்துக்கு வருகிற ஒவ்வொரு மனித உள்ளமும். வேளை நகருக்கு வந்து இந்த மண்ணை மிதிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே அன்னை மரியாள் என் வாழ்வை மலரச் செய்வாள். அது எத்தகைய துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும் அவள் என் கரம் பற்றி அவளுடைய மகனிடம் கொண்டு செல்வாள் என்பது நமது விசுவாசம் அன்பு சகோதரனே. எனவே நம் வாழ்க்கையிலே நான் எதை நோக்கி வாழுகிறேன், எத்தகைய எண்ணத்தோடு வாழுகிறேன், என் வாழ்விலே நான் எனது என்னுடைய என்ற சுயநலத்திலே வாழ்ந்து வருகிறேனா, அல்லது நாம் எங்களுடைய என்ற அந்த பிறநல எண்ணத்தோடு வாழுகிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த வழிபாட்டில். இயேசு ஆண்டவரே, ஆரோக்கிய அன்னையே, எங்கள் வாழ்விலே நாங்கள் எங்களை அகற்றுவோம், உம்மையும் உம் அன்பு மகனையும் மையப்படுத்துவோம். எங்கள் வாழ்வு எங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் என்ற நல்ல உள்ளத்தோடு வாழ்வோம் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.